Hello viewers, welcome back to Keto Kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு ஒரு சிம்பிளான டின்னர் வெரைட்டி செய்ய போறோம். cream of chicken soup. வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு pan எடுத்துக்கோங்க. கொஞ்சமா 1 cup of water ஊத்தி வாட்டரை பாயில் பண்ணிக்கோங்க. once water boil ஆன உடனே ஒரு சின்ன ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய ஆனியன் சேர்த்தீங்கன்னா சூப் ஃபுல்லாவே ஆனியன் டேஸ்ட் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஆனியன் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். தென் இதுக்கு கூடால garlic பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வெந்த உடனே இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் போன் இல்லாத சிக்கன் பார்த்து 1 cup of சிக்கன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா பாயில் ஆகட்டும். கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சால்ட் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. நல்லா குக்காக விடுங்க. ஒரு 10 minutes குக் ஆகட்டும். இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கனை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த சூப்புக்கு நம்ம அந்த வாட்டரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி வாட்டரை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3 போர்ஷனாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஒரு போர்ஷன் பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டும், இன்னொரு போர்ஷனில் சிக்கனும் அந்த ஆனியனும், இது வந்து சிக்கன் குக் பண்ண அந்த வாட்டர். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்து அந்த ஆனியனும் சிக்கனும் எடுத்த போர்ஷனை வந்து நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்க போகிறோம். இதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த எடுத்து வச்ச வாட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃப் வாட்டர் வந்து இதில் ஊற்றி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ண சிக்கனை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. தென் நம்ம இன்னொரு போர்ஷன் சிக்கன் வச்சுருந்தோம்ல, அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேலன்ஸ் இருந்தால் அந்த சிக்கன் வாட்டர். ஓகே, இப்போ மறுபடியும் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு 10 grams ஆஃப் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அது கீட்டோ டயட்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆனது. பட்டர் மெல்ட் ஆனோடனே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இப்போ வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடால பேலன்ஸ் இருந்தால் அந்த சிக்கன் வாட்டரையும் சேர்த்து நல்லா குக் பண்ணுங்க. கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம பீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனையும் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குக் ஆகட்டும். நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமீடியட்டாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடால நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்புக்கு வந்து ஒரு க்ரீமி டேஸ்ட் கொடுக்க போகுது. அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes வந்து கம்ப்ளீட்டாக பாயில் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் திக்காகணும், அந்த அளவு பாயில் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தேவையான ரெசிபிஸ் வந்து நிறையவே இருக்குது. எல்லாமே ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ், வீட்டிலேயே பண்ணக்கூடிய ரெசிபிஸ். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நம்ம இமீடியட்டாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்மளோட சிக்கன் வந்து ஓரளவு வந்து க்ரீமி ஆகிடுச்சு, திக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. சூப்பரான நம்மளோட டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லைன்னா கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல பெப்பர், கொரியாண்டர் லீஃப் சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ.